அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. வெல்கம் டு இஸ்லாமிக் மீடியா டிஎன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆஷூரா தினத்தில் ஆஷூரா நாளில் என்னென்ன சம்பவங்கள்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த நாளில் பார்த்திங்கன்னா, நபி இத்ரீஸ் அலைஹிவஸல்லம் அவங்க வானத்திற்கு உயர்த்தப்பட்டாங்க இந்த நாளில் தான். அதாவது அடுத்ததாவது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆஷுரா நாளில் தான் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஷஹீதானாங்க. அதுக்காகவும் நம்ம இந்த ஆஷுரா நாளை நம்ம கடைபிடிச்சிக்கிட்டு இருக்கோம். அடுத்தது விஷயம், மூன்றாவது விஷயம், நபி இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் அவங்க இந்த ஆஷுரா நாளில் தான் பிறந்தார்கள் அப்படின்ட்டு வரலாறு இருக்குது. அதுக்கு அடுத்ததாக இந்த ஆஷுரா நாளில் தான் இறைவனால் இந்த வானம் படைக்கப்பட்டது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த வானமே இந்த ஆஷுரா நாளில் தான் படைக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த நாள் எவ்வளோ சிறப்பான நாளாக இருக்கும் பார்த்துக்கோங்க. இந்த ஆஷுரா நாளில் தான் நபி மூசா அலைஹிவஸல்லம் அவங்க சூனியக்காரர்களை வெற்றி கொண்டாங்க. அதாவது மூசா அலைஹிவஸல்லம் சூனியக்காரங்கள்ட்ட எவ்வளோ இது பண்ணியிருப்பாங்கன்னு உங்களுக்கு நமக்கு தெரியும். அடுத்ததாக தாவூது நபியோட துவா அதாவது பாவ மன்னிப்பு இந்த ஆஷுரா நாளில் தான் அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக ஆஷுரா நாளில் தான் நபி யூனுஸ் அலைஹிவஸல்லம் அவங்க மீன் வயிற்றில் போராடினாங்கன்னு நமக்கு தெரியும். அந்த வயிற்றுலேருந்து அல்லாஹ்வோட கருணையாலும் கிருபையாலும் மீண்டு வந்ததும் இந்த நாளில் தான். ஆஷுரா நாளில் தான் ஹில்ரு அலைஹிவஸல்லம் அவங்களோட அறிவு அதிகப்படுத்தப்பட்டது. இந்த நாளில் தான் அவங்களோட அறிவு அதிகப்படுத்தப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது இந்த ஆஷுரா நாளில் தான் நபி யஹ்யா அலைஹிவஸல்லம் அவங்களும் பிறந்திருக்கிறாங்க. அடுத்ததாக இந்த ஆஷுரா நாளில் தான் நபி மூசா ஹாரூன் அலைஹிவஸல்லம் அவங்களோட துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதாவது நம்ம நபிகளாரோட துவாக்களை அங்கீகரித்த நாள்களும் இதுதான். இந்த நாளில் தான் ஈசா அலைஹிவஸல்லம் அவங்க பிறந்தாங்கன்னு சொல்கிறாங்க. நபி ஈசா அலைஹிவஸல்லம் அவங்க இந்த ஆஷுரா நாளில் தான் பிறந்திருக்காங்க. அடுத்ததாக இந்த ஆஷுரா நாளில் தான் இறைவனால் சூரியனும் படைக்கப்பட்டது. இந்த வானம் எப்படி படைக்கப்பட்டதோ அதே மாதிரியே இந்த நாளில் தான் சூரியனும் படைக்கப்பட்டிருக்கு. இந்த ஆஷுரா நாளில் தான் நபி இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் அவங்க நெருப்பு குண்டத்திலேருந்து பாதுகாக்கப்பட்டாங்க. நெருப்பு குண்டத்திலேருந்து பாதுகாக்கப்பட்டது அந்த சம்பவம் நமக்கு தெரியும். அது இந்த நாளில் தான். இந்த ஆஷுரா நாளில் தான் நபி மூசா அலைஹிவஸல்லம் அவங்களோட கூட்டத்தை பாதுகாக்கும் நோக்கில் இந்த கடல் ரெண்டாக பிளந்துச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஹிசா. அடுத்தது ஆஷுரா தினத்தில் தான் இறைவனால் சொர்க்கமே படைக்கப்பட்டிருக்கு. இப்போ வானம், அதுக்கு அடுத்ததாக சூரியன், சொர்க்கம், இது எல்லாமே படைக்கப்பட்டிருக்கு. ஆஷுரா தினத்தில் தான் நபி மூசா அலைஹிவஸல்லம் அவங்களும் பிறந்திருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த ஆஷுரா நாளில் தான் இறைவனால் இந்த பூமியே படைக்கப்பட்டிருக்கு. அப்போ இதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு புல் பூண்டு மனிதர் எல்லாமே படைக்கப்பட்டிருக்கும். அதனால் இந்த நாளில் நம்ம கேட்கப்படுற துவாக்கள் இறைவனால் அங்கீகரிக்கப்படுகிறது. நிறைய நபிகளோட துவாக்கள் அங்கீகரிக்கப்பட்டது மாதிரியே அல்லாஹ் நம்மளோட துவாக்களையும் அங்கீகரிக்க போதுமானவன். இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ மிகவும் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை கண்டிப்பாக ஃபார்வர்ட் பண்ணி வச்சா மற்றவங்களுக்கும் இது மூலிமா ஒரு நாலேஜ் கிடைக்கும். வேறு ஏதாவது வீடியோ தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.